ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வளகாப்பு ப்ளஸ் டெலிவரி ஸ்டோரி பார்க்கலாம். சாரீ வந்து பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் சாரீ ப்ளஸ் குர்த்தி செட் சூப்பராக இருக்குது. இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து 9th மந்த் வளகாப்பில் பிளான் பண்ணியிருந்தது. அதனால் அன்னைக்கே பிறந்தால வளகாப்பு பண்ண முடியல. ஸோ செகண்ட் மந்த் குழந்தைக்கு வந்து 7th மந்த்தே பீரியடில் வளகாப்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th செக்கப் வந்து ஹொசூரில் தான் நான் போயிட்டு இருந்தேன் வரம் ஹாஸ்பிட்டலில் 8th மந்த் வரைக்கும். அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் ஸ்கேனு பீட்டல் எக்கோ தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் நான் வந்து பாண்டிச்சேரி போயிட்டேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் செக்கப் போயிட்டு இருந்தேன். அவங்களும் எல்லாமே யூஸ்வலாக நான் செக்கப் ரிப்பீட் பண்ணாமல் எல்லாமே எடுத்திருந்தாங்க. குழந்தை தலைமை திரும்பிடுச்சு எல்லாமே பார்த்தாங்க. எல்லா கண்டிஷன்ஸுமே ஓகே தான். வீக்லி நான் வந்து செக்கப் போயிருந்தேன். ரெகுலராக வாக்கிங் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் டெலிவரிக்காக. எனக்கு டெலிவரி டேட் வந்து 15 to 20 செப்டம்பர் கொடுத்துருந்தாங்க. அண்டு ஒரு சடனாக 29th ஆகஸ்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் சோஃபாவில் படுத்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அண்டு எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா பனிக்குள்ள நீர் உறைஞ்சி தண்ணி ஃபுல்லாகவுமே போயிடுச்சு. ஒரு 5:30 இருக்கும். அண்ட் என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னே 9:47 எனக்கு வந்து பேபி பாய் பிறந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. இதுதான் என்னோட ஷார்ட் டெலிவரி ஸ்டோரி.